சக்தி பொன்னி லெட்டர் எழுதி வீடு விட்டு போயிட்டனால அவங்க எங்க போயிருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக ரோடு அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா சந்திரசேகர் சொன்னதுனால சக்தி ஒருவேளை பொன்னி அவங்களோட ஊருக்கே போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஊருக்கு போயிட்டு அவங்களுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியும் பொன்னி வரவே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, பொன்னி வர்ற வரைக்கும் நம்ம இங்கேயே வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நைட்டு கூட கரண்டே இல்லாத அந்த வீட்டுல ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஆனா அப்போ கரெக்டா சக்தி எதிர்பார்த்தபடியே பொன்னி அந்த வீட்டுக்கு வராங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமடைஞ்ச சக்தியும், பொன்னி நீங்க வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இருந்தாலும் உனக்காக நம்பிக்கையோட காத்திருந்தேன், என் காத்திருப்பு வீணாகலன்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு, அம்மா எதுக்காக நீங்க இப்போ இங்க வந்தீங்க, என்ன தேடாதீங்கன்னு சொல்லிட்டு நான் கிளியரா தானே லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்தேன், என்ன எங்க போனாலும் நீங்க நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா என்ன, இதுக்கப்புறமாவது நான் என்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு என்னோட சுயமரியாதையோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அது உங்க கூட இருந்தா எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்காதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்துமே எதுக்காக இப்படி என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்க. ஆனா சக்தியோ, பொன்னி இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை வேற, இப்போ இருக்கிற நிலைமை வேற, தயவு செஞ்சு நான் சொல்ல வரதை கேளு, வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே உன்னை மன்னிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா சக்தி இதை சொன்ன உடனேயே பொன்னி ரொம்பவே கோபத்தோட, ஒரு நிமிஷம், அவங்க மன்னிக்கிறதுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணலையே, மொத்தத்துல நான் தப்பே பண்ணல, ஆனாலும் அவங்க மன்னிப்புக்காக நான் காத்திருக்கணும்ன்ற அவசியம் எதுக்காக வந்துச்சு, யாருமே ஏன்னா அந்த வீட்டுல என்ன ஒரு பொண்ணா இல்ல ஒரு மனுஷியா கூட மதிக்கல, அதனாலதான் என்ன அந்த அளவுக்கு எல்லாருமே கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்தினாங்க. ஆனாலும் நான் அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு பொறுமையா தான் இருந்தேன். ஆனாலும் என்னோட அம்மாவுக்கு இவங்க அவமானத்தை தேடி தர்றாங்கன்றத நான் பார்த்ததுக்கு அப்புறமா அதுக்கு மேலேயே என்ன அதை சகிச்சுக்க முடியாதுன்றத புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நான் ரொம்பவே தைரியமான இந்த முடிவை எடுத்திருக்கேன். எனக்கு இதுக்கப்புறமா என்னோட லைஃப்ல வேற யாரும் தேவையில்லை, நான் மட்டும் தனியாவே என்னோட லைஃபை பார்த்துப்பேன், அதனால தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு கிளம்பி போறீங்களா, இது ஏன்னா என் வீடுன்னு சொல்லிட்டு கோவத்தோட சொல்றாங்க. ஆனா சக்தியோ, பொன்னி உனக்கு கோவம் என்னமோ அங்க உன்னை தப்பா நினைச்சவங்க மேலதானே, ஆனா எதுக்காக நீ என் மேலேயும் கோவப்பட்ட, பேசாம நான் அவங்க எல்லாரையுமே உனக்காக விட்டுட்டு வந்துட்டுமா, உன் கூடயே இருந்துட்டுமா, தயவு செஞ்சு நான் பண்ண தப்புக்காக என்ன மன்னிச்சிரு, நான் ஒத்துக்கிறேன், சரியான நேரத்துல நான் உனக்கு உறுதுணையே நிக்கலதான், ஆனா அது ஒரு 5 நிமிஷம் தான், ஆனா அதுக்கப்புறமா உன்னை தேடி தானே ஓடோடி வந்தேன், ஆனா நான் பண்ண அந்த 5 நிமிஷம் தப்புக்காக நீ இப்படி ஆயுள் முழுக்க என்ன வெறுக்க போறியான்னு கேட்க. ஆனா பொண்ணியோ சக்தி பேசுறத காதுல கூட வாங்காம, இங்க பாருங்க, 5 நிமிஷமோ 5 வருஷமோ இல்லைன்னா 50 வருஷமோ என்ன நீங்க நம்பல, அதுதான் உண்மை, சோ இதுக்கப்புறமாவும் தயவு செஞ்சு என்கிட்ட இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்காதீங்க, ஏன்னா என் மனசு எப்பயோ உடைஞ்சிடுச்சு, உங்களை மன்னிக்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருந்து நான் எப்பயோ வெளியே வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கோபத்தோட ஒரு இடத்துல போய் உட்கார. ஆனா சக்தியோ அவங்களோட பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. ஆனா பொண்ணியோ, இதுக்கு மேலேயும் நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகல, அப்புறம் நான் எங்கேயாவது போயிடுவேன், என்ன நிம்மதியா இந்த வீட்டுல கூட இருக்க விட மாட்டீங்களா, ஏன் நான் ரோடா தெருவா அலைஞ்சி கஷ்டப்படணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கேட்க. ஆனா சக்தியோ, பொண்ணு இதை சொன்ன உடனேயே, சரி பொண்ணி நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், உன்னோட முகத்துல கூட இதுக்கப்புறமா நான் முழிக்க மாட்டேன், ஆனா இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் நான் இங்க இருந்துக்கவா, ஏன்னா என்னால உன்னை இப்படி தன்னந்தனியா இதே வீட்டுல அம்போன்னு விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா பொண்ணையோ, நீங்க போனதுக்கு அப்புறமா நான் இதே வீட்டுல தானே தனியா தானே என்னோட ஆயுள் முழுக்க இருக்க போறேன், அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேக்குறாங்க. ஆனா சக்தியோ, நீ கண்டிப்பா என்னை தேடி வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, அதனாலதான் இந்த ஒரு நைட்டு மட்டும் நான் உன் கூட இருந்துட்டு போயிடுறேன்னு அவங்க அங்கேயே பொண்ணி கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு இருக்கிறாங்க. பொண்ணையும் சக்தியை கண்டுக்காத மாதிரி அவங்க ஒரு மூலையில போய் உட்காந்துக்கிறாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் சக்தி பொண்ணுகிட்ட சொன்னா, அவளோட முகத்தை பார்த்துட்டு நம்மளால இந்த வீட்டை விட்டும் சரி அவளை விட்டும் சரி போக முடியாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுனால பொண்ணு எந்திக்கிறதுக்கு முன்னாடியே காலங்காத்தால சீக்கிரமா எந்திரிச்சிட்டு எப்படி பொண்ணி அவங்களுக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு விட்டு போனாங்களோ அதே மாதிரியே சக்தி அவங்களுக்காக, அதாவது பொன்னிக்காக ஒரு லெட்டரை உருகி தன்னோட காதல் எல்லாத்தையுமே கொட்டி எழுதிட்டு கண் கலங்கி அழுதுகிட்டே அந்த வீட்டை விட்டு போறாங்க. ஆனா இந்த மாதிரி சக்தி போன விஷயத்த பொன்னி தூங்குற மாதிரி கண்ணை மூடி நடிச்சுக்கிட்டே இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுமே ஒருவேளை சக்தி தான் முன்னாடி போனாங்கன்னா தன்னால கண்டிப்பா அவங்கள விட்டுட்டு போக முடியாதுன்றத புரிஞ்சுக்கிட்டதுனால உடனடியா அவங்க எந்திரிச்சு அவங்கள தடுத்து நிறுத்தக்கூடாதுன்றதுக்காகவே அழுதுகிட்டே தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை தெரிஞ்சுக்காத சக்தியும் பொன்னி ஒரேடியா தன்னை வெறுத்துட்டாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு உடனடியா அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா போகும்போது கூட என்னைக்கா இருந்தாலும் நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு தான் சத்தமா சொல்லிக்கிட்டே கிளம்பி போறாங்க. ஆனா இதை பார்த்தா பொன்னி மறுபடியும் அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்கிறது மட்டும் இல்லாம சக்தி போனாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க தனக்காக எழுதி வச்ச லெட்டர் எல்லாத்தையுமே படிச்சுட்டு ரொம்பவே கஷ்டத்தோட தன்னோட லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி சந்திரசேகர் சக்திக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு, அப்பனா சக்தி இங்க பொண்ணையை கூப்பிட்டுட்டு வராம தான் வந்திருக்கான்னு அந்த விஷயத்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு எல்லாருமே பொண்ணையை நினைச்சும் சக்தியோட லைஃபை நினைச்சுமே வருத்தப்பட்டு இருக்கா. ஆனா ஜெயாவோ ரொம்பவே தன்னாவிட்டோட, நான் தான் சொன்னல அவளுக்கு நம்மளோட குடும்பமான போற
போறத பத்தி ஒரு துளி கூட கவலை கிடையாது. அவளோட முடிவுல தான் தெளிவா இருப்பா. அவ நம்ம யார பத்தியும் கவலைப்படவே போறதில்ல. நீங்க தான் தேவையில்லாம என் மருமக என் பொண்ணுன்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க. அவ இதைதான் விரும்புறான்னு சொல்லிட்டு மறுபடியும் யாரு மேல தப்பு இருக்குன்றத தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் பொண்ணு எந்த தப்பு பண்ணாதவங்கன்றத புரிஞ்சதுக்கு அப்புறமாவும் பொண்ணைய தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு ரொம்பவே ஆத்திரமானது சந்திரசேகரும் உடனடியா ஜெயாவை திட்டுறதுக்காக போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே வாசல்ல வந்து உஷாவும் அவங்களோட அம்மாவோட வந்து நின்னுட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே செம்ம ஷாக்ல இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சண்முகம் ஏற்கனவே நடந்த விஷயத்தால உஷா மேல எவ்வளவு கோபமா இருக்காங்கன்ற விஷயம் தெரியும். அதனாலதான் அவங்க எங்க சண்முகம் உஷாவை கோபத்துல அடிச்சிருவாங்களோன்ற பயத்துலதான் பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே சண்முகம் செம்ம வெறுப்போட பல்ல கடிச்சுக்கிட்டு உஷாவை பாத்துட்டு இருக்கா. ஆனா உஷாவோ இந்த விஷயம் தெரியாததுனால ரொம்பவே நார்மலாவும் ரொம்பவே சந்தோஷமாவும் எல்லார்கிட்டயும் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஆமா இங்க நம்ம சிவானி பாப்பா எங்கன்னு சொல்லிட்டு பவானி கிட்ட கேட்க. ஆனா பவானியும் ரொம்ப கோபத்தோட அவ ஸ்கூலுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஆனா அதை சரியா பார்க்காத உஷாவும் சரி அவ வர வரைக்கும் நான் இங்கே இருந்து அவளை வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறேன். எல்லாத்துக்கும் மேல நான் இப்பதான் செக்அப்க்கு போயிட்டு வந்தாங்க, குழந்தை ரொம்பவே ஹெல்த்தியா இருக்காங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை பார்க்க. ஆனா சண்முகமும் செம்ம வெறுப்போட உஷாவை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா உஷாவோ தன்னோட நாரதர் வேலையை ஆரம்பிக்கிற மாதிரி எங்க அந்த பொன்னி மேடம் எங்க போயிட்டாங்க, அவளால மறுபடியும் வீட்டுல என்ன பிரச்சனை நடந்துச்சு, அவ இன்னும் இந்த வீட்டை விட்டு போகவே இல்லையான்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி மறுபடியும் மோசமா பேச ஆரம்பிக்க. ஆனா இவ்வளவு நேரம் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு பொறுமையா இருந்த சண்முகமோ பொன்னிய பத்தி உஷா மறுபடியுமே தப்பா பேச ஆரம்பிச்ச உடனே தன்னோட கோவத்தை கொஞ்சம் கூட கண்ட்ரோலே பண்ணிக்க முடியாம ஓங்கி கோவத்துல உஷாவை அரையிற மாதிரி போறாங்க. இதை பார்த்துட்டு செம்ம ஷாக்ல உஷாவும் உஷாவோட அம்மாவும் நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சண்முகமும் இந்த மாதிரி பண்ணதை பார்த்துட்டு ஜெயா ரொம்பவே கோபத்தோட சண்முகம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க. சந்திரசேகரும் சண்முகத்தை தடுத்து நிறுத்துறாங்க. ஆனா சண்முகம் போது நிறுத்துங்க, இதுக்கு மேல என்ன அமைதிப்படுத்தணும்னு யாரும் ஒரு துளி கூட நினைக்காதீங்க. நான் இவ்வளோ நாளா இவ பண்ண விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க தெரியுமா. இன்னைக்கு என் மனசுல இருக்க கஷ்டத்தை நான் உடைச்சு வெளியே சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு உஷா கிட்ட நீ என்னென்ன வேலை பார்த்தன்றது எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. நீ தான் பிளான் போட்டு பிரீத்திக்கும் சக்திக்கும் நடந்துக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தினது மட்டும் இல்லாம பொன்னி மேல அவ்வளோ பெரிய பழி உருவாக்குறதுக்கு காரணமாகவும் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு பொன்னி உனக்காகவும் நமக்காகவும் நம்மளோட குழந்தைக்காகவும் என்னெல்லாம் பண்ணிருக்கா தெரியுமான்னு சொல்லிட்டு பொன்னி அனுபவிச்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே அவங்க கிட்ட உடைச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத உஷாவோ அதிர்ச்சியில நமக்காக பொன்னி இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு கண் கலங்கி போய் நின்றுட்டு இருக்கா. ஆனா சண்முகமும் இதுக்கு மேல உன் முகத்துல எனக்கு முழிக்க கூட பிடிக்கவே இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு உனக்கு நல்லதை மட்டுமே பார்த்து செஞ்ச பொன்னிக்கே நீ அந்த அளவுக்கு ஒரு கெடுதலை பண்ணிருக்கனா என்னெல்லாம் நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்கள மோசமா திட்டினது மட்டும் இல்லாம வயிற்றுல வர இப்ப என்னோட குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு, அந்த குழந்தையோட நிலைமை இப்ப என்ன ஆக போதோ, உன்ன மாதிரி ஒரு அம்மா அவளுக்கு கிடைக்க அவ என்ன பாவம் பண்ணிருப்பாளான்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட நிலைமையை யோசிச்சு பார்த்துமே பேசிட்டு இருக்கா. அப்போ இந்த மாதிரி சண்முகம் தன்னை பத்தி இவ்வளவு மோசமா நினைச்சு பேசுறத கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாத உஷாவும் சண்முகத்தோட கையை பிடிச்சு அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா உஷாவோட கையை தட்டி விட்டு சண்முகமும் இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் கூட நிக்காத, உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல. ஆனா உஷாவோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் ஏதோ முட்டாள்தனமா ஏதோ தப்பா பொண்ணிய பத்தி புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஆனா பொண்ணு எனக்காக எவ்வளவு விஷயங்களை பண்ணிருக்கான்றத நீங்க சொல்லி கேட்டதுக்கு அப்புறமா தான் நான் எவ்வளவு பெரிய கேவலமான வேலையெல்லாம் பார்த்திருக்கேன்னு எனக்கு புரியுது. இதுக்கும் கவலைப்படாதீங்க, பொண்ணிய நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதான் என்னோட அடுத்த கட்ட வேலையான்னு சொல்லிட்டு பொண்ணு இப்போ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கேட்க. ஆனா சண்முகமும் உஷா கிட்ட இதுக்கு மேலேயே தான் ஒரு வார்த்தை கூட பேச போறதில்லன்னு சொல்லிட்டு முகத்தை திருப்பிக்க. ஆனா உஷாவோ கெஞ்சி சந்திரசேகர் கிட்ட பொண்ணு இருக்கிற இடத்த கேட்ட அந்த இடத்துக்கு தான் போக போறேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்ல. உடனே இதை கேட்ட சண்முகமும் இதுக்கு மேலேயும் உன்னால பொண்ணுக்கு எந்த கஷ்டமும் வர எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா சந்திரசேகரும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இரு சண்முகம், பொண்ணுக்கு உஷாவையும் அவளோட வயிற்றுல வளர்ற குழந்தையும் எவ்வளவு பிடிக்கும்னு அவளுக்கு தெரியலனாலும் நமக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை உஷா போய் கூப்பிட்டா கண்டிப்பா பொண்ணு இங்க வர நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உஷா கிட்ட பொண்ணு இப்போ எங்க இருக்காங்கன்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. அதே சமயம் கரெக்டா அங்க வீட்டுக்கு வந்த சக்தி கிட்டயுமே உஷா இந்த மாதிரி பொண்ணிய பார்க்க போகணும், அதனால நீ கூட்டிட்டு போக முடியுமான்னு சொல்லிட்டு கேட்க. ஆனா சக்தியும் இல்லப்பா, இதுக்கப்புறமா நான் பொண்ணியோட முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிட்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க. ஆனா சந்திரசேகரோ உஷாவை மட்டும் நீ அந்த வீட்டுல போய் விட்டுட்டு வந்துரு, அதுக்கப்புறமா பொன்னியோட அவ இங்க வந்துருவா, ஏன்னா எனக்கு பொன்னி மேல நல்ல நம்பிக்கை இருக்கு, அவ கண்டிப்பா உஷாக்காகவாவது இந்த வீட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பொன்னிய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர ஒரே ஒரு ஆளால மட்டும் தான் முடியும்னா அது உஷாவா தான் இருக்க முடியும்னு சொல்ல. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ஜெயாவோ என்ன பேசிட்டு இருக்கீங்க, உஷா இப்போ கர்ப்பமா இருக்கா, அவளை போய் டிராவல் பண்ண சொல்லி போய் அந்த பொண்ணியை பாக்குறதுக்காக அனுப்பி வச்சிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணி வந்தா வரா வராட்டி போறா, அவளுக்கு இல்லாத இஷ்டம் இதுக்காக உங்களுக்கு எல்லாம் இருக்கு. முதல்ல நீங்க நடந்துக்கிறதுக்காக உஷா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. உஷா இதுக்கப்புறமா நீ ஒன்னும் அந்த பொண்ணியை பார்க்க போக வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்ல. ஆனா உஷாவோ இல்லத்த, நான் நிஜமாவே ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்றதா புரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் நான் செஞ்ச தப்புக்கான பரிகாரத்தை தேடிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் எப்படியாவது பொண்ணுகிட்ட போயிட்டு என்னோட தப்புக்காக அவளோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறேன், அவ மன்னிச்சாதான் நான் இந்த வீட்டுக்கே வருவேன், அப்படி
இல்லைன்னா அவ எப்போ வராளோ அப்பதான் நான் இங்க வருவேன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க ஒரு செம்மையான முடிவு எடுத்துட்டு பொண்ணியை பார்க்கறதுக்காக கிளம்ப. உடனே இதை பார்த்த சக்தியும் உஷாவோட சேஃப்டிக்காக அவங்களோட கூடையே கிளம்பி போறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இது தெரியாத பொண்ணியோ ஒரு வழியா நம்ம செஞ்ச சபதத்துல ஜெயிச்சு காட்டிட்டாலும் என்னோட வாழ்க்கையிலேயே நான் தோத்து போன மாதிரி இருக்கு, இதுக்கப்புறமா எனக்குன்னு ஒரு குடும்பமே கிடையாதாமான்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா கிட்ட கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட அம்மாவோ சொர்க்கத்துல இருந்து பொண்ணிக்காக ஒரு சூப்பரான கிஃப்டை அனுப்பி வச்சிருக்காங்கன்ற விஷயம் பொண்ணிக்கு தெரியவே இல்லை. அதனாலதான் அவங்க இப்போ இவ்வளவு கஷ்டத்தோட இருக்காங்க. பட் போக போக பொண்ணியோட கஷ்டம் எல்லாமே தீர போற அளவுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் அவங்கள தேடி வரப்போகுது. ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கப்புறமாவது பொன்னி தன்னோட வாழ்க்கையில நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்களா, அப்படி இல்லைன்னா மறுபடியுமே அவங்களோட முன்கோபத்தால அவங்க தன்னோட வாழ்க்கையில இழந்து நிக்க போறாங்களா? உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.